ஒரு நடிகர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் வந்தார். முதல் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வந்து எல்லாம் பயங்கரமாக சொன்னானுங்க, ஐயோ இவர் என்ன செமையாக பேசுகிறாரு, சூப்பர், இவரோட கருத்தெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு. 4வது நாள்லேருந்து அவர் பிடிச்சி செமையாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்போ இவன் வந்துட்டான்டா, பேசினாலே கருத்தா, ஐயோ செஞ்சிருவான்டா, இப்போ கருத்தா பேசுவான்டான்னு சொல்லிட்டு நான் அப்படியே பயந்துட்டேன், பதறிட்டேன். என்னடா ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு ஃபயர்லாம் விட்டானுங்க, இப்போ என்னடா ஆமாம் நான் போகிற இடத்துலாம் கருத்தாக போடுறானுங்க அப்படின்னா. ஏன்னா இந்த வாட்டி இந்த ப்ரொமோஷன் 10 மாதம் கழிச்சு வரும்போது தான் தெரியுது ப்ரொமோஷன் உக்கிரமாக இருக்குது. ஒரு இடத்துல உட்கார வச்சானுங்கன்னா பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 அளவுக்கு ப்ரொமோஷன் எடுக்கிறானுங்க. என்னடா இவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அண்ணா 9 பார்ட் நான்றேன். 9 பார்ட்டா? அதாவது இந்த இதெல்லாம் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது வச்சிருப்பாங்க சீரியல் கங்காயமுனா சரஸ்வதி மாதிரி போகுது எனக்கு. அப்பா இப்போ அதனால சரி கருத்தா அப்படின்னாலே கட் பண்ணிக்கிறேன். அது மீறி எனக்கு நிறைய கருத்து வருது. ஏன்னா நான் எவ்வளோ என் வீட்லயே ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டா டேட் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லுவான் என் பையன், டேடி ஜோக்ஸ் அப்படின்னு. இந்த டேட் ஜோக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு, இந்த அப்படியே தலையிலே கூட்டணும் போல இருக்கும். ஓய் அப்படின்ற மாதிரி, என்னப்பா என்ன பாப்பா அப்படின்றானு. ஏன்னா வீட்லேயே குழந்தை, நம்ம ஒரு பெரிய காலேஜ் ஓனர், அந்த காலேஜ் பேர் நான் சொல்ல, இப்போ மாறிடுச்சு. அந்த ஒரு 15 வருஷம் முன்னாடி அந்த காலேஜில் வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, கட்டையெல்லாம் வச்சு அடிப்பாங்களாம். எனக்கு இதை சொல்லிட்டாங்க. நான் ஒரு இன்ஃபோசிஸா சிடிஎஸ் ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க, நான் போகிறேன். அந்த காலேஜ் ஓனரும் வந்தார். அந்த காலேஜில் ஒரு பையன் வேறு கொஞ்சம் நாள் முன்னாடி சூசைட்லாம் பண்ணியிருந்தான், பேப்பர்லாம் வந்தது. ஸோ நான் அங்கே ஸ்டேஜில் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் சிடிஎஸ்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ போகும்போது நல்ல மார்க் எடுத்தாலும் ஒண்டி பார்க்காதீங்க, அந்த காலேஜில் பசங்களை நல்லா தான் நடத்துகிறா பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா அந்த காலேஜுக்கு போகாதீங்க, ஸோ தட் உங்கள் மூலியமாக தான் அந்த பசங்களை நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார், அவர் அங்கே தான் இருக்கார். அப்புறம் என்னை தனியாக பார்க்கணும் அப்படி சொன்னார். இங்கே தான் பக்கத்தில் இந்த நுங்கம்பாக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து கூப்பிட்டா வந்து அவர் வந்து என்கிட்ட அவர் ஒரு சைடு சொல்கிறார், எனக்கு எல்லா 10,000 பேர் என் பசங்களை நான் வந்து 10,000 பேர் எல்லாரையும், அவர் ரொம்ப நல்ல ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இப்படி காலேஜ் நடத்துகிறேன், எல்லாரையும் நான் கண்டித்து வளர்ப்பேன். நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நான் சொன்னேன், சார் உங்கள் வீட்டில் போய் உங்கள் பையன் நீங்கள் சொல்கிறது கேட்பானான்னு பாருங்கள். 10,000 பேருக்கு நம்ம அப்புறம் அப்பாவாக இருக்கலாம், நம்ம வீட்டில். ஏன்னா நம்ம பசங்களே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேறாங்க. 10,000 பேருக்கு நம்ம போயிட்டு என்னத்தை அப்பாவாக இருந்து கருத்தெல்லாம் சொல்லிட்டு, அதனால் இப்போ ரொம்ப ஜாஸ்தியெலாம் சொன்னால் ப்ரோ ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் கோ ப்ரோன்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அப்போ மிக்ஸ் பண்ணி சொல்ல வேண்டியது. நான் இப்போ ஸ்டேஜிலலாம் போயிட்டு ஹோஸ்ட் பண்ணுறது, காமெடியாக பேசுகிறதெல்லாம் தாண்டி நிறைய நல்ல விஷயம்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, யங் பசங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம இது மாதிரி 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 25,000 ரூபா வாங்கின்னு வரோம், இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது, கேஷு அக்கௌண்ட்டில் காசு வாங்கணும். நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், இத்தனை நாள் நம்ம இந்த கருப்பு போட சொல்கிறாங்களே, அந்த கருப்பு போட இதாடா அண்ணே, கருப்பு பண்ணனே என்னண்ணே, ஏன்னா ஏங்க 25,000 ரூபா சம்பளம் கையில் கொடுக்குறானுங்கன்னா ஒரு அவனுக்கு என்ன கருப்பு பணமா தோணும்? அவன் கோடியாக கொள்ளடிக்கிறான், 25,000 ரூபா தான் கருப்பு பணம் வந்துருச்சா? இந்த மாதிரி இருந்தால் வாங்கிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ பேர் இடத்துல இவ்வளோ பேசுகிறேன், அப்போ நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. நாளைக்கு எனக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் நம்ம இப்போ உங்ககிட்ட பேசிட்டு நான் அங்கே போகும்போது கூனி குறுகி நம்ம எவ்வளோ ஆயத்திறந்தா அப்படி சொன்னோன்னா எனக்கு என்ன பிடிக்காது. எனக்கு இப்போ என்ன ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது, க்ளீனாக இருக்குது.